ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் இந்த வசனத்துல இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஜட்ஜ் ஆர் ஜட்ஜ் நாட். நம்ம தீர்க்கலாமா நியாயம், இல்லை நியாயம் தீர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். முதலாவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். இப்போ இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா எப்படி இருக்குன்னா இல்லையா, நாம மற்றவங்களை குற்றவாளிகள் தீர்த்தா ஆண்டவர் இயேசு சொல்றாரு இல்லையா, நாம குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுவோம். அப்போ யாரையுமே நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த இடத்துல அதை நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லையும் டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. காரியங்களை பகுத்தறிய வேண்டும். இல்லைன்னா நமக்கு எது நன்மை எது தீமை, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அதாவது ஜட்ஜ் ஆங்கிலத்தில், அது நமக்கு தெரியாது. ஜட்ஜ் பண்ணாம எப்படி ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாகனம் ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கணும்னா, ஒரு கார் ஓட்டுறோன்னா எஸ்பெஷலி ஒரு சின்ன சின்ன சந்துக்கள் எல்லாம் போகும்பொழுது நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கு. நம்ம கணிக்கணும், இதுக்குள்ள போகுமா. ஒரு மனிதர்களோட பழகும் பொழுது இவங்க எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள், ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம், ஆனாலும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, நம்ம அதை ஜட்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல என்ன நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லுகிறது. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா பாருங்களேன், இதே அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளிடத்தில் போடாதேயுங்கள். இந்த இடத்துல அவர் நாய்களை குறிச்சும் பேசல, பன்றிகளை குறிச்சும் பேசல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஒரு நல்ல பரிசுத்தமானது, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல வார்த்தைய, இல்லை ஒரு நல்ல ஆலோசனைய அப்படி போல இருக்கிறவர்கிட்ட நீ கொடுக்காத. ஏன் நாய்களுக்கு போடாத அப்படின்னு, ஏன் நாய்களை உண்மை நான் சொல்றேன், தவறா சொல்றதுக்காக இல்லை. நாய் என்னுடைய பழக்கம் என்னன்னா, அது தான் கக்கினதை மறுபடியும் தின்னும். 2 பேதுரு 2வது அதிகாரம் கடைசி வசனம், நாய் தான் கக்கினதை தின்னுமா போல பன்றி. 2 உதாரணத்தை இங்க எடுத்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து பேசினதை பேதுரு எடுத்து அங்க பேசுறார். அதுதான் சரியான முறை இல்லையா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ நீங்க யாரிடத்துல உங்க காரியங்களை சொல்றீங்க அப்படின்றத நீங்க ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஜட்ஜ் பண்றோம்ல, நம்ம அதை யோசிக்கிறோம்ல, டிசைன் பண்றோம்ல, இவாலுவேட் பண்றோம்ல, இவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமா, அப்பா இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரத்துல சொல்லும்பொழுது, பரியாசக்காரனை நீ கடிந்து கொள்ளாதே, அவன் உனக்கு லெச்சை உண்டாக்குவான். பரியாசக்காரனுக்கு நீ எதையுமே அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம 9வது அதிகாரத்துல அதை வாசிக்க முடியும். பாருங்க பிரியமானவர்களே, இதே அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நம்ம நிதானிக்க வேண்டியிருக்குது, டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு ஒரு முத்திரை போடுவோம் இல்லையா, இவங்க இதுக்கு தான் நியமிக்கப்பட்டவங்க. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இவெல்லாம் பரலோகத்துக்கு போகவே மாட்டான், நாமளே பரலோகத்துக்கு போவோமான்ற ஒரு நிச்சயம் கிடையாது இல்லையா. நிறைய நேரத்தில் மற்றவங்களை பார்த்து இவங்க பரலோகத்துக்கு போவான்னு நினைக்கிற, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லுகிறது உங்களுடைய வேலை கிடையாது. ஆனா ஜட்ஜ் பண்ணாதான் நம்ம மனிதர்களோட யார் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத நம்ம பண்ண முடியும். விசேஷமா இல்லையா, நம்ம இடத்துல பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தங்க தம் பள்ளிக்கு வரும்பொழுது ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள குறித்து காரியங்களை டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க ஒருவேளை பள்ளியில சேர்ந்த பிறகும் இல்லையா, அவங்கள குறித்து ஆராய்ந்து நிதானிக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை என்ன, சில தவறுகள் அவங்க செய்யும் பொழுது அவங்களிடத்துல அன்பாக போய் அந்த காரியங்களை சொல்லி அவங்கள சீர்திருத்தி, இதை இப்படி செய்யக்கூடாதுமா, இதை இப்படி செய்யணும், அதை ஜட்ஜ் பண்ணாமல் செய்ய முடியாது, அதை இவாலுவேட் பண்ணாமல் செய்ய முடியாது. இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டா ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, இவாலுவேட் பண்ணுறாங்க இல்லையா. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எக்ஸாம்ஸை இவாலுவேட் பண்ணி அதற்குண்டான ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்போது தீர்ப்பு செய்கிறது தவறில்லை, இறுதி தீர்ப்பு
அது தேவனுடையது மாத்திரமே. நிறைய நேரத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து விடுகிறோம் பிரியமானவர்களே. அதில் முக்கியமான என்ன யோசிக்கிறேன்னா, சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு பல நேரத்தில், சில நேரங்களில் வேணால் நம்ம காரணமாக சொல்லிக்குவோம், பல நேரங்களில் நம்ம யாரை காரணமாக சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? அவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன், அவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அவங்களால தான் இது இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு, பல நேரத்தில். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு நல்ல நிதானிக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னால, முதல்ல தன்னுடைய காரியம் என்னவென்று அவன் நிதானித்து பார்ப்பான். நான் என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நிதானித்து பார்ப்பான். ஹல்லேலூயா. நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய நிறைய நேரத்தில் நம்முடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கு, ஒரு எக்ஸாம்ல நல்லா பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நிறைய நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக போட்டுட்டாங்க, அவங்க சிலபஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, நீங்க படிக்கும்போது நல்லா டஃப்பாக படிக்கலையே. இல்லை, நம்மள அநேகர், என்னையும் சேர்த்து அநேகர் சொல்றது இல்லையா, ஒரு காரியத்தை குறித்து அடுத்தவங்கள தான் ப்ளேம் பண்ணுவோம். பாஸ்டர் நான் நடந்து போயிட்டே இருந்தேன் பாஸ்டர், காலில் முள்ளு குத்திச்சு பாஸ்டர். அது எப்படி இருக்குல்ல, முள்ளு என்னமோ நம்ம காலில் தேடி வந்து குத்துனது மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் சொல்றோம். முள் இருக்கிற இடத்துல நான் கவனக்குறைவாக சென்றபடினால முள் என் காலில் தைத்து கொண்டது இல்லையா? சின்ன பிள்ளைங்களை கேட்டால் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் என் பொண்ணுக்கு சொல்லியே கொடுப்பேன் நிறைய நேரத்தில், பென்சிலு தொலைஞ்சி போச்சு, பாக்ஸு தொலைஞ்சி போச்சு, அதுக்கு உயிர் இருக்கா தொலைஞ்சி போகிறதுக்கு? இல்லையே. அப்போ என்ன சொல்லணும்? இதை நம்ம லைஃப்பில் எப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோமோ இல்லை பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதல் படி, நம்ம கர்த்தருக்குள்ள வளருவோம் என்று சொல்லி. என்ன அந்த முதல் படி அப்படின்னா, ஆண்டவரே ஒரு காரியம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நிலைமைக்கு, ஒரு சூழ்நிலைக்கு நான் எவ்வகையில காரணமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறேனா? நிறைய நேரத்தில், பல நேரங்களில் நம்ம அப்படி யோசிக்கிறதே இல்லை பிரியமானவர்கள். நம்ம அடுத்தவர்கள் மேலதான், இவங்களால தான் இன்னைக்கு என் சூழ்நிலை, இவங்களால. அதுதான் இங்க சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல இந்த தவறை யார் தெரியுமா செஞ்சா? அங்கிருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம். ஹல்லேலூயா. ஒரு தவறு செஞ்சுட்டாரு, மனைவி கொடுத்தாரு, கேட்காம வாங்கி சாப்பிட்டாரு. கேட்கும்போது என்ன சொல்லணும்? நான் தவறு செஞ்சேன்னு சொல்லணும். அவளால தான் இன்னைக்கு, ஒருவேளை அதுக்கப்புறம் வெளியே போயிருந்து கூட இல்லை, இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் சொல்லுகிற காரியம் இல்லை, வெளியே போனா கூட இல்லை, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையில வேர்வை சிந்தி, அவர் சொல்றாரு அது வரைக்கும் வேர்வை இல்லை, வேர்வை சிந்தி கஷ்டப்படும் பொழுது இல்லை, ஆனால் மனைவி வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சொல்லியிருப்பாருல, உன்னாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன். இல்லை, மனைவிகள் சொல்லும்போது மனைவிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே தான் அவங்களுக்கும். உங்களை எத்தனை பேர் இன்னைக்கு உன்னாலதான், நிறைய பேர் இல்லையா, உன்னாலதான் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் உங்களுடைய அந்த மாதிரி சொல்லுவீங்க உங்க வீட்டுக்காரர், உன்னாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி? கையெல்லாம் தூக்க வேண்டாம், உங்க மனசுலயே யோசிங்க. முதல்ல ஸ்திரீகளுக்கு நான் கொடுக்குற மிக அடிப்படையான ஆலோசனை என்ன தெரியுமா? உங்க கணவனை முதல்ல நீங்க கனம் பண்ண கத்துக்குங்க. ஒருவேளை நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னா, நிஜமா சொல்றேன், எனக்கு பிரியமே இருக்காது. டைரக்டா சொல்றேன், எனக்கு இஷ்டம் இல்லை. சாரி சிஸ்டர், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க சபைக்கு உறுதுணையா தூணா கூட இருக்கலாம். முதல்ல கணவனை மரியாதை கொடுக்க கத்துக்கணும். எனக்கு இந்த நிறைய பேர் பேசுறாங்க, அந்த உன்னால நீ வாப்போ கேட்டா அவங்க பழகிட்டாங்களாம். நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படியே அக்காலத்திலே புத்தியுள்ள ஸ்திரீகள் எல்லாம் தன் புருஷனுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. எப்படி பயந்து வாழ்ந்தாங்கன்னா, சாராள் தன் புருஷனாகிய ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, அதை எழுதும்போது எப்பத்தமா எழுதுறாங்க? கிட்டத்தட்ட 2500 வருஷம் கழிச்சு அந்த வேதம் எழுதப்படுகிறது. ஆதாமுக்கு 2500 வருஷம் கழிச்சு. அப்பவும் கர்த்தருடைய அந்த நியமனம் மாறவே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு மாறிடுமானா இல்லை. அநேகர் நான் பார்த்துருக்கிறேன், சிலர்லாம் இல்லையா ரொம்ப எனக்கு பிரியமானவா இருப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நேரடியாக சொல்லிடுவேன், இது வேதத்தின் அடிப்படையில் கிடையாது. நீங்க எப்படி வேணா பழகிருக்கலாம், எவ்வளவு க்ளோஸானா இருக்கலாம், கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புருஷர்மார்கள் இது ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க மனைவிகளிடத்துல எடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னா,
கனம், என் மனைவி எல்லாருக்கும் முன்னாடி என்ன கனம் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மனைவிகள் புருஷனிடத்துல எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் என் கணவர் என்னிடத்துல அன்பு செலுத்தணும், என்னோட நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறார். நான் நிறைய நேரத்தில் யோசிக்கிறது, நம்முடைய குறைகளையும் நம்முடைய குற்றங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன், மற்றவங்களுடைய குற்றத்தை பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை, நான் இன்னும் எங்கெல்லாம் லேக் ஆகுறேன். கர்த்தருடைய ஆவியானவரோட நீங்க அமர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் ஆண்டவர். என் கூட அவர் பேசுறதெல்லாம், இந்த ஏரியாவில் நீ சரி பண்ணும், இது சரியில்லை, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா கூட இல்லை, நீ அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு காரியங்கள் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் சரியான வழி நடத்துது. இல்லைன்னா ஆவியானவர் நமக்கு எதுக்காக கொண்டிருக்கிறேன்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தவும் அவைகளை நினைப்பூட்டவும். எதற்காக நினைப்பூட்டணும்? மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கா? சத்தியம் அதற்காகவா கொடுக்கப்பட்டுச்சு? என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து என்னை நானே சரி செய்து கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், முத்துக்களை பன்றிகள் இடத்தில் போடாதீங்கள். ரொம்ப அழகா சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம ஒரு வேல்யூவான ஒரு பொருளை வேல்யூ இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம். ஞானமாய், அதான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு, அப்படி ஞானமா நடந்துப்பீங்க இல்லையா? எனக்கு சில உதாரணங்கள் தான் ஞாபகம் வருது இல்லையா? சில நேரத்தில் நம்ம வெளி தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்கிறோம்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஓட்டேரிக்கு ஊழியம் போயிட்டு இருக்கும் பொழுதுல ஒரு சகோதரி, அவங்க ஆராதனை வேலையில வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்கள பார்ப்பேன், நல்ல கையை தூக்கி ஆராதனை பண்ணோம். எனக்கு பொதுவாகவே நான் அதை ரொம்ப வந்து உங்களுக்கு அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன், நல்ல ஆண்டவரை விடுதலையோடு ஆராதனை பண்ணுங்கன்ட்டு. அவங்க பண்ணவே மாட்டாங்க. அப்போ என் மனசுக்குள்ள என்ன யோசனைனா, என்னடா நம்ம சபையிலேருந்து நம்ம கூட்டிட்டு வர ஆளே நல்லா ஒரு கையை தூக்கி பண்ணுங்கண்ணா, பண்ண மாட்டேன், என்னமோ அப்படியே ஒரு மாதிரியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தாட்டோட நான் விட்டுட்டேன். பாருங்க எப்படி நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது தவறாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 வருஷம் கழிச்சு ஒரு சூழ்நிலையில் நானும் அவங்களும் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஊழியத்துக்காக காரில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போகிறோம். அப்போ அவங்க வராங்க, திருவான்மையூரில் வந்து ஏறுறாங்க. அப்போ கூட இருந்த பிரதர், அவங்களோட ஒர்க் பண்ண பிரதர், அவர் கேட்குறாரு, என்ன எப்போதும் போல தூங்கிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே அவங்க சொன்ன பதில், இல்லை நான் இப்போல்லாம் தூங்குறதில்ல, 5 மணிக்கெலாம் எழுந்துக்கிறேன். ஒரு முறை அவங்க சொன்னது, ஒரு முறை பிராங்க்லின் அண்ணன் ஓட்டேரியில் நீதிமொழிகள் 31 ஒரு வசனத்தை பேசினாரு, அன்னிலேருந்து என் லைஃப் மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒன்று மாத்திரம் கற்றுக்கொண்டேன், வெளி தோற்றத்தின்படி பார்த்து யாரையுமே தீர்ப்பு செஞ்சிடாதீங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்களுக்குள்ள நல்ல குணங்களே இருக்காது அப்படின்னு வெளி தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது இல்லையா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு நன்மையான காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதை நீங்க அவங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களை நீங்க அறியாமலே பிலிப்பியர் 2:3 வசனம் சொல்கிறது போல, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என் சகோதரன் நான் பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கு. ஒரு உதாரணமா சொல்றேன் இல்லையா, எனக்கு நான் ரொம்ப கோபப்படுகிற ஒரு மனுஷன். இங்க இருக்கிறதுல விசுவாசிங்க தான் நீங்க, ஆனா யாரோ ஒருத்தர்ல என்ன கோபத்துல ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் இங்க இருக்கலாம். அப்போ அதை நான் உங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது எனக்கு தோணும், இன்னும் நான் ஒரு ஏரியாவில் வீக்காக தான் இருக்கிறேன், இவங்க நான் வீக்காக இருக்கிற ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுதுல அவங்கள குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற நன்மை என்ன அதை கண்டுபிடிக்கும் பொழுது நான் நிறைய நேரத்தில் பார்த்துட்டேன் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எது மாற்றுறதுன்னா அவனுக்குள்ள கர்த்தரை வச்சிருக்கிற ஏதோ ஒரே ஒரு நன்மை இல்லை, அந்த நன்மையை நம்ம பழக்க வைக்கும் பொழுது, அந்த நன்மையில் அவன் வரும்பொழுது அந்த நன்மை வளர வளர என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு சுற்றி இருக்கிற அவனுடைய எல்லா தீமைகளும் அவன் அறியாமலே அவனை விட்டு விலகி போகிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று கர்த்தர் வச்சிருப்பார். பாருங்க, அதை தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆமென். போதும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, நீ எப்படி தீர்ப்பு செய்ய போறியோ. இப்ப நான் அடுத்தது என்ன சொல்றேன்னா, சரி
தீர்ப்பு கூட செய்யுங்க. ஆனா ஒண்ணு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு, நீங்க எப்படி தீர்ப்பு செய்றீங்களோ உங்களுக்கு அப்படியே தீர்ப்பு செய்யப்படும். எப்படி இருக்கு? நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களை குறித்து அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க பேசுறது சரியில்லை, இங்க ஒருவேளை நம்ம அலுவலகத்துல சில காரியங்கள் நம்ம ஒருவரோட இது சரியா இல்லையே, இது இப்படி இருக்கு, இது நமக்கு ஆக்சுவலா நம்முடைய பார்வைக்கு அது புரியாது, அது ஏன் செய்யறாங்கன்னு தெரியாது. நிறைய காரியங்கள் ஏன் நான் உங்களை சொல்லலை, சில காரியங்கள்ல நான் இப்போ எவ்ரிடே மார்னிங் ஒரு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் பேசினதையே பேசிட்டு இருப்பாரு அந்த பாஸ்டர். என்னடா இவர் பேசினதையே பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கால அது நமக்குள்ள இருக்கிற ஒரு விதமான பெருமை. கரெக்டா இருக்கலாம், நமக்கு புரியலாம், டக்குன்னு அடுத்த டாபிக் போலாம்ல, நமக்கு நிறைய கேட்கணும்னு இருக்கும். ஆனா அவர் ஏன் பேசினதையே பேசிட்டு இருக்காருன்னு ஒரு நாள் சொல்லும்போது சொல்றாரு, இதே கூட்டத்துல புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு மனுஷனும் இருப்பான், அவனுக்கும் நான் பிரசங்கம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சில நேரத்துல நமக்கு தோணல, என்னடா பாஸ்டர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறாரே, அது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அது இன்னொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகிற வரைக்கும் அதை அழுத்த நிறுத்தமாக சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப பாருங்களேன், நான் எப்படி தவறா ஜட்ஜ் பண்றேன், ஆனா அதுல ஒரு சரியான காரியம் உண்டு. சிம்பிளா சொல்லட்டுமா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா மற்றவங்களுடைய குறைகள் நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கதையை இப்படியா சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைல ஒரு ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்துச்சா, பாருங்க இவங்க என்ன இப்படி செய்யறாங்க, இவங்க என்ன அப்படி செய்யறாங்கன்ட்டு. நான் அதை சொல்லும் போது என் பொண்ணு பாக்குது, நீ இல்லடா, ஒருவேளை நீங்க இருந்தாங்கன்னா மாத்திக்கணும், எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு முறை அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன செஞ்சாங்களா, ஒரு டம்ளர் எடுத்து, கண்ணாடி டம்ளர்ல அது வழிய தண்ணியை கொடுத்துட்டு, இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு நீ இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளையும் அப்படியே சிந்தாம அதுவும் அப்படியே போயிட்டு சுத்திட்டு அப்படியே கீழே பக்கத்துல கிளாஸை கொடுத்துதான். தண்ணி எதுவும் சிந்துச்சா? இல்லை மேடம், எதுவுமே சிந்தல, நான் பார்த்தேன் அப்படின்னும் பொழுது அப்போ அவங்க கேட்டாங்களா, இப்போ நிறைய பேர் பேசுறாங்க கொள்றாங்கன்னு சொல்லியே, இப்போ பேசுனது ஏதாவது உங்க காதுல கேட்டுச்சு, நீ கவனிச்சியா? ஐயோ இல்லை மேடம், நான் இந்த இதுலயே என் கவனம் இருந்ததுனால, தண்ணி சிந்திரக்கூடாதுன்னு என் கவனம் இருந்ததுனால அது எதுவுமே நான் கவனிக்கல. இவ்வளவுதாமா வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா இருக்கணும். ஐயோ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு முன்னாடி என்னை வச்சு பார்த்தா எனக்கு எவ்வளோ, இன்னைக்கு கூட நான் எத்தனை காரியங்கள் நான் ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு மற்றவர்களுடைய காரியங்கள் என் கண்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதற்காக நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, அதுதான் அவருக்கு சொல்றாரு, முதல்ல உனக்குள்ள 1008 பிரச்சனை வச்சிருக்கிற, உனக்குள்ள 1000 குறைகள் இருக்கு. ஆனா நீ என்ன செய்யறா, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன தூசுவை போயிட்டு, அதாவது அந்த இடத்துல அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா பேசுறது பரிசேயர்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் இல்லையா, தாங்க செய்யறதுலாம் ரைட். இப்ப கூட இல்ல, இங்க இருக்கிற நம்ம கூட யாராவது ஒருத்தர் இல்ல, நானே கூட இல்ல அப்படி இருக்கலாம். என்னன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ரைட், நான் கரெக்டா தான் செய்வேன். எவ்வளோ இஃப் யூ சே ஒரு காரியம், ஒரு சம்பாஷணை இல்லை ஒரு சம்பவத்தில் இல்லை நான் ரைட்டுன்னு ஒரு மனுஷன் அதை ஆராய்ந்து பார்க்காம அவன் தீர்மானம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள பயங்கரமான ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். என் வேலை அந்த ஸ்கேன் பண்ணும்போது ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க, ரிப்போர்ட் நான் சொல்லலை, பயங்கரமான ப்ரைடு, நான் ரைட். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னாலே, சில நேரத்தில் சில மனிதர்களோட பேசும்போது நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, அவங்க தப்பே ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்ம பேசும்போதே அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்க. என்னத்தை கேட்க சொல்றாரு தெரியுமா யாக்கோபு? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய அறிவுரைகளை, கர்த்தருடைய ஆலோசனைகள் ரொம்ப தீவிரமா கேளு. அப்ப நம்ம பேசும்போது ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இல்லையா, இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நான் அப்படி கிடையாதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், ஆவியானவர் தெளிவாய் கொடுத்த ஒரு வார்த்தை. ஆகையினால இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குப்பா, சிம்பிளா சொல்லிட்டுமா. ஆனா அந்த பிரச்சனைய, நான் அப்படின்ற பிரச்சனைய நீங்க டீல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க எப்படி தீர்க்கிறீங்களோ, இப்போ சும்மா ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் செய்கிற ஒரு தவறுக்கு நான் அடிதான் தண்டனையா கொடுப்பேன், நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் இறங்கவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் நமக்கு எப்படி இறங்கி இருக்கிறார் இல்லையா, நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படி தீர்ப்பு சொல்றியோ அப்ப நீ தவறு செய்யும் பொழுதும் உனக்கு அடிதான் கிடைக்கும். நான் பிள்ளைகளை குறித்து பேசல, வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்கிறோம். இல்லை, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை
பகைக்கிறான். நான் சொல்றது ஓமையில ஒப்புமையில பேசிட்டு இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம எப்படி தீர்ப்பு, அவங்களுக்கு நம்ம எப்படி தீர்ப்பு செய்கிறோம்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை அடிச்சா பரவாயில்லையா? அதே மாதிரி நீ அவங்களை எப்படி ட்ரீட் பண்ற, நீ அவங்கள இடத்துல எப்படி நடந்துக்கிற, அப்படி நான் நடந்துக்கிட்டா. அடுத்தது, நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். எப்படி இருக்குல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 18:30 இருந்து அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிங்க. அப்படின்னா 30-34 மாத்திரம் யாருனாவது வாசிங்க எடுத்தவங்க. மத்தேயு 18:30வது வசனம். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். அப்போது அப்படியே நிறுத்திக்கங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், 10,000 கடன் பட்ட ஒரு மனுஷன். எஜமான் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று கொடுக்கணும்ன்ற நிலைமைக்கு போறான். அவனுக்கு கொடுக்க திராணியே கிடையல. இது எதை குறித்து பேசுறாருன்னா மன்னிப்பு குறித்து பேசுறாரு. அவனுக்கு கொடுக்கறதுக்கு திராணியே இல்லை. அப்போ அந்த எஜமானுடைய காலில் விழுந்து, எஜமானே எனக்கு இறங்கும், நான் என் காரியங்கள் எல்லாம் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா அவனுடைய அந்த தாழ்மையை அவன் அந்த இடத்துல அந்த இறங்கி எஜமான இடத்துல கேட்கும்போது எஜமான் என்ன பண்றாருன்னா அவர் தயாளனா இறங்குகிறார். அவர் தயாளனா இறங்கி என்ன செய்யறாரு, அவன் பட்ட கடனை ஃபுல்லா மன்னிக்கிறாரு. இப்போ அந்த மனுஷன் போற வழியில அவன் இடத்துல 100 கடன் பட்ட ஒரு மனுஷன் வரான். அவன் அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறான்? திருப்பி வாசிங்க. அதே 30மா. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். எப்படி இருக்கு? நீ இரக்கத்தை பெற்றுக்கொண்ட, ஆனா நீங்க செய்யறது என்ன? அவனும் சம்மதியாமல் அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் அளவு அவனை என்ன செஞ்சான்? காவலில் போடுவித்தான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எந்த அளவினால அளக்குறீங்களோ ஒருத்தனுக்கு, அப்ப உனக்கு நான் இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறேனே, அந்த இரக்கத்துல கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்ல. இப்ப வாசிங்க 34வது வசனம் வாசிங்க. 34. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திரவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாத்திக்கிறவர் கையில அவனை சிம்பிள், எந்த அளவினாலே அவன் அளந்தானோ அதே அளவினாலே அவனுக்கு அளக்கப்படும். இப்போ சொல்லுங்க, நம்ம தீர்ப்பு செய்யலாமா? நிறைய நேரத்தில் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ள பலன் அடைந்த பிறகு எப்படி தீர்ப்பு செய்யணும்னா நம்ம பவுல் மாதிரியும் இயேசு மாதிரியும் தான் நம்ம தீர்ப்பு செய்ய வேண்டும். பாருங்க, அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா இரக்கம். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. நாம எதிர்பார்க்கறது என்ன? இரக்கம். இரக்கம் வேணும் நமக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரக்கம் இல்லாம பரலோகத்துக்கு ஒரு மனுஷனும் போக முடியாது இல்ல? அப்ப எனக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்ப்பின்படியே உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா நான் எப்படி அதை ஆப்போசிட்டா விசுவாசிக்கிறேன்னா, நான் எந்த அளவினால ஒருத்தனுக்கு அளக்கிறேனோ அதே அளவினால தேவன் எனக்கு அளப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 18 25வது 26வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18 வசனம் 25. நான் உங்களுக்கு இப்படி சிம்பிளா சொல்லிடுறேன். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் புனிதனுக்கு அவர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் அப்படின்னா உன்னை பொறுத்தே உன் லைஃபை நீ ஜட்ஜ் பண்ணிக்கலாம்பா. நீ எப்படிப்பட்ட மனுஷனாய் நீ உன்னை காண்பிக்கிறியோ அப்படிப்பட்ட தேவனாய் நான் உங்களுக்கு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாய் நம்ம மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்களேன், யாக்கோபு 2:13 வாசிங்கம்மா. யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு எப்படி ஆண்டவர் உன்னைய ஜட்ஜ் பண்ணுவாரா, உனக்கு தீர்ப்பு சொல்லுவாரான்னா நீ எப்படி ஒரு மனுஷனுக்கு நீ இரக்கம் பாராட்டின. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்ப இரக்கம் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு போதுமா அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த இரக்கம் என்ற வார்த்தை தேவனுடைய ஆவி இல்லாம எல்லா மனுஷனும் செய்ய முடியாது. இந்த மன்னிப்புன்ற வார்த்தை தேவனுடைய ஆவி இல்லாம எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அது கர்த்தருடைய செயல். நம்ம செய்யறது என்ன தெரியுமா? அதை புரிந்து கொண்டு தேவ ஆவிக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப என்ன, நியாயாசனத்துக்கு நம்ம போய் நிற்கும் பொழுது அங்க நீங்க பாராட்டின இரக்கம் இருக்கு தெரியுமா,
அது உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று கர்த்தரிடத்துல பரிந்து பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான்ப்பா கிறிஸ்டியன் லைஃப். அட்ஜஸ்ட்மெண்ட், சபைக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனையோ முறை கேட்டிருப்போம், ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்றோமா? நாம சரி என்று நிறைய நேரத்தில் நினைத்து பிரியமானவர்களே நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்ல கண்ணில் உத்திரம் இருக்கிறது. அதை எழுதும்போது எழுதுற உன் கண்ணில் இருக்க உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதர கண்ணில் இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை நீ ஹைலைட் பண்ற. அதை சொல்லிட்டு சொல்றாரு, மாயக்காரனே. எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எப்படின்னா, பரிசேயர்கள் தான் ரொம்ப குறிப்பிட்டு அவங்க வாழ்க்கை பயங்கரமா வாழ்றதா நினைச்சுக்குவாங்க. அப்படின்னா என்ன, நாங்க தான் இந்த பூமியிலேயே பூரணர்கள், பர்ஃபெக்ட். இன்னைக்கு கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லையா, சில டினாமினேஷன்ஸ்ல அந்த மாதிரி கூட சொல்றாங்க, தாங்கள் பூரணம் உள்ளவர்கள் அப்படின்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னை சரி என்று ஒருத்தன் எண்ணிக்கொள்வான் அப்படின்னா, அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு ஹிப்போக்ரேட். ஹிப்போக்ரேட், ஹிப்போக்ரேட்னா என்ன தெரியுமா? உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உள்ளத்துல நல்லா தெரியும், ஆனா வெளியே தன்னை பரிசுத்தமான போல காமிச்சிக்கிறது, வெளியே தான் செய்யறதெல்லாம் சரி போல காமிச்சிக்கிறது, தன் வாழ்க்கையில தவறே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் சொல்ற மாயக்காரனே, முதல்ல உங்க வாழ்க்கைய நீ சரி பண்ணு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மற்றவன் கண்ணில் இருக்கிற தூசிய நீ எடுத்து போட வேண்டாம்னு சொல்லல ஆண்டவர். அதுக்கப்புறம் எடுத்து போடலாம். அதுல என்ன ரொம்ப கவனிக்கல, நான் மோட்டிவை பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு மனுஷன் இடத்துல போய் நீ ஒரு கரெக்ஷனை நீங்க சொல்றீங்க, ஒரு குறையை நீங்க சொல்றீங்கன்னா உங்களுடைய மோட்டிவ் என்ன, உங்க நோக்கம் என்ன? அந்த மனுஷன் சரியாகணும்ன்றது நோக்கமா? நிறைய நேரத்தில் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. அவங்க சரியா இருக்காங்களா, இவங்க ரொம்ப ஒழுங்கா, எனக்கு சொல்றாங்களே இவங்க ரொம்ப ரைட்டா? ஒருவேளை உங்க மனசுல யோசிக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு பேசுறாரு, இவர் ரொம்ப, இப்படிதான் நம்முடைய லைஃப் இருக்கு இல்லையா? நிறைய நேரத்தில் இப்படிதான் இருக்கு. அப்படி யோசிக்கிறது நமக்கு தான் நஷ்டம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனே, முதல்ல உங்க வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ உனக்கு கடவுள் இறங்குனது மாதிரியா நீ உன் சகோதரனுக்கு இறங்கு, அவனுக்கு மன்னிச்சிரு. எவ்வளவு பெரிய தவறு வேணா செஞ்சிருக்கிட்டான். அந்த சம்பவம் தெரியும் இல்லையா, மத்தேயு 18 நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவனை மன்னிக்கணும்? 7 தடமோ? அப்போ ஆண்டவர் சொல்ற 70 முறை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க அமர்ந்துட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு சில காரியங்களை செஞ்சிருப்பாங்க, உங்க மனதார மன்னிச்சிட்டீங்களா? அப்போ நீங்க என்ன இறங்குறீங்களோ இல்ல, உங்க மனசுக்குள்ளேயே நீங்க யோசிங்க, நீங்க எப்படி இறங்குறீங்களோ அப்படிதான் தேவன் உங்களுக்கு இறங்குவார். நீங்க எந்த அளவினால அளக்குறீங்களோ அந்த அளவினால் தான் கர்த்தர் உங்களுக்கு அளப்பார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், மத்தேயு 11:28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தொடர்ந்து, நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் இருக்கிறேன். வாசிங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மளை அழைச்சி இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன், ஒரு காரியத்தை சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் வேற என்ன, வேற எதுவுமே கிடையாது, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்க கற்று. சாந்தம் அப்படின்னா, இதுக்கு போன வாரம் நான் சொன்ன நினைக்கிறேன், கோபத்தினுடைய எதிர்ப்பதம். மனத்தாழ்மை அப்படின்னா பெருமையினுடைய எதிர்ப்பதம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது எப்படிப்பட்ட சாந்தம், எப்படிப்பட்ட மனத்தாழ்மைனா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த அந்த சாந்தம், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த அந்த மனத்தாழ்மை. அதான் சொல்றாரு, அது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அது எளிதான்னு பார்த்தா அது எளிது கிடையாது. நிறைய நேரத்துல நம்மளால சிலரை நேசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தேவன் நம்ம எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு அப்பா உங்க நிமித்தம், ஆண்டவரின் நிமித்தம் நாம அவங்களுக்கு இறங்க முடியும். அதான் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆவிக்கு உண்மையான இளைப்பாறுதல். எப்ப தெரியுமா உண்மையான இளைப்பாறுதல்? நம்ம ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கும் பொழுது உங்க மனசினுடைய காயங்கள் அது ஆறி போகும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்னா, அந்த மனுஷனை அடுத்த முறை பார்க்கும் பொழுதோ இல்லை அடுத்த முறை அவங்களோட பேசும் பொழுதோ நீங்க மற்ற சக மனிதர்கள் போலவே உங்களுக்குள்ள இடரல் இல்லாம உங்களால பேச முடியுது அப்படின்னா,
நிச்சயமா நீங்க அந்த மனுஷனை மன்னிச்சிட்டீங்க, இடரல் இருக்குமாயின் நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம், இன்னும் என்னை விட்டுட்டு அந்த காரியம் முழுசா போகல. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு அதற்கு நீங்க முழுமையா நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. கிளாடிஸ் ஸ்டெயின் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்களுடைய கணவனையும் 3 பிள்ளைகளையும் இப்போ சமீபத்தில் அவங்களுடைய நினைவு நாள் வந்தது. ஜீப்புக்குள்ளே வச்சு உயிரோடு அவங்க கொளுத்துனாங்க. அந்த கொளுத்துன அந்த கூட்டத்தாருக்கு கிளாடிஸ் ஸ்டெயின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன். எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். அப்போ எது அவங்கள சொல்ல வச்சது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேலே நான் வச்சிருக்கிற அன்பு. அதே இடத்துல அவங்க ஊழியம் செஞ்சாங்க, பெரிய காரியங்களை கர்த்தருக்காக சாதிச்சாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் அடிக்கடி சிலர் இடத்துல சொல்றது உண்டு. இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நம்ம கர்த்தருடைய கிருபையில ஜீவனோடு கூட இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு மனுஷனை மன்னிக்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யார் அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ, எந்த நேரத்தில் நமக்கோ இல்லை அந்த மனுஷனுக்கோ என்ன சூழ்நிலை நேரிடும் நமக்கு தெரியாது. மனுஷனுடைய காலங்கள் அவனுடைய கரத்தில் கிடையாது. லாஸ்ட் இயரில் ஞாபகம் இருக்கா, ரூபன் சொல்லிட்டு ஊழியம் செஞ்ச ஒரு பையன் விபத்தில் இறந்து போனான். ஒருவேளை அவன் இப்போ நாமளோ இல்லை நம்மை சார்ந்து இருக்கிறவங்களோ அந்த மன்னிக்காத நபர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் மறிச்சு போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த கணக்கை நீங்க எப்படி சரி செய்வீங்க? காலத்துக்கும் ஐயோ நான் அவரை மன்னிக்கவே இல்லையே. ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், உங்களுக்கு அவர் தவறு தான் செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கு தீமை தான் செஞ்சிருக்கிறாரு. நீங்க மன்னிக்காததுனால, அவருக்கு மனம் திரும்புகிற ஒரு உணர்வு வராததுனால, ஒருவேளை நீங்க மன்னிக்காததுனாலே அவர் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டாரோ? மன்னிக்கல அப்படின்ற உணர்வு நம்மளையும் பரலோகத்துக்கு போக விடாம பண்ணிடுமோ? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நான் சொல்ற மன்னிப்பு உதடுகளினால் நீங்க சொல்ற மன்னிப்பு இல்லை, உங்களுடைய செயல்களினால நீங்க காண்பிக்கிற மன்னிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த நியாய தீர்ப்பை குறித்து என்ன பேசுற ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிச்சும் பவுலை குறிச்சும் ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். யோவான் 7:24 வாசிங்க. யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று அநேகர் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வேற ஆண்டவர் தீர்ப்பு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி தீர்ப்பு செய்யணும்? தோற்றத்தின்படி, பார்க்கறத வச்சு தீர்ப்பு செய்யாத, என்ன நீதி எது கரெக்ட்னு தீர்ப்பு செய்யு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி என்ன வசனம்னு பார்க்கறது இல்லை. ஏன்? அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்கம்மா. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாத படிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமா? ஒன்றும் இல்லை, ஓய்வு நாளில் நீங்க விருத்த சேதனம் பண்ணலாம், அது ரைட்டு, பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும். ஆனா ஓய்வு நாளில் எந்த மனுஷனும் அவன் வாழ்க்கை நல்லாக கூடாது, அவன் சுகமாக கூடாது. அதாவது இது என்ன, எவ்வளவு இருதய கடினம் உள்ளதா இருந்தா அவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு. மற்றபடி நீங்க இன்னொரு இடத்துல வாசிங்க அப்படின்னா இல்லையா, பரிசேயர்கள் பேசுவாங்க, மனைவியை தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று எழுதி இருக்கிறதல்லவா, மோசே எழுதியிருக்கிறார்ல. மோசே ஏன் தெரியுமா எழுதினார்? அப்படி வழி இல்லாம எழுதினார். ஏன்னா உங்க இருதயம் அவ்வளவு கடினமா இருக்கிறதுனால வழி இல்லாம எழுதுறாரு அப்படின்னு இயேசு புதுசா சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனத்தினால ஒழிய ஒரு மனைவியை தள்ளி விடுகிறவன் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருக்கிறான். பாருங்க, நிறைய நேரத்துல நீங்க இன்னைக்கு காலையில கூட நான் யோசிச்சு பார்த்தேன், சில காரியங்கள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கும். சில காரியங்கள், வார்த்தைகள் கூட, வசனங்கள் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வரும். ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் நல்லா யோசிச்சிங்கன்னா, தேவ சித்தத்துக்கு விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கறது இல்ல, நம்முடைய இருதய கடினத்து நிமித்தம் சில காரியங்களை ஆண்டவர் விட்டுறாரு. சிலரை ஆண்டவர்ல அவங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் நீ அப்படியே ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யல, அவங்க விரும்புறபடியே அவங்கள விட்டுறாரு. அவங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அப்படி ஆண்டவர் நம்மளை விடக்கூடாது. ஹல்லேலூயா. தகப்பன் தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் என்ன செய்யறாரு? அந்த சிச்சை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? காணப்பட வேண்டும்.
ஹல்லேலூயா. எந்த சிச்சையும் இப்போ கடினமா இருக்கும், ஆனா அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது நம்ம பரிசுத்தமும் நீதி உள்ளவருமா போய் நிற்போம். பாருங்க, இதே தீர்ப்பு சொல்றதுபடி பவுல் என்ன சொல்றாரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 4 வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. அதனால நான் நீதிமான் கிடையாது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்க. ஒவ்வொரு மனுஷன் அப்போ பவுல் இல்லையா, சபைகளுக்கு தலையான பவுல் எழுதுற, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே இப்ப வாசிங்கம்மா. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நீங்க சொல்லாதீங்க தீர்ப்பு. இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய உண்மையான நிலையை யார் அறிவா அப்படின்னா கர்த்தர் மாத்திரமே அறிவார். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பார்க்கறதுக்கு கடினமா இருக்கிற மனிதர்கள், அவங்க கிட்ட பழகிறதுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா பிரியமானவர்களே அப்படிப்பட்ட மனிதர்கள தேவ சமூகத்துல அவங்க உட்காரும் பொழுது ஒரு சின்ன பிள்ளைய போல இருப்பாங்க. நான் அனுபவித்த காரியத்தை சொல்ல, ஒரு சிறு பிள்ளைய போல மாறிடுவாங்க. ஆண்டோடைய பிரசனத்துல இருந்தா ஆண்டோடைய சமூகத்துல அழுது கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படிப்பட்ட மனுஷங்குள்ள இப்படிப்பட்ட இருதயமா? ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணணும், வெளியே தோற்றத்தை நம்ம தீர்ப்பு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் வருமளவும் நீ தீர்ப்பு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இருதயத்தில் மறைந்திருக்கிறவைகளை எல்லாத்தையும் வெளியே எடுத்து காமிக்கிறவர் தேவன் தாமா. பெரியமானவர்களே, அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க, குற்றவாளின்னு சொல்லி நீங்க நியமிச்சிடாதீங்க, நீங்க தீர்மானம் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம மத்தேயு 7வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து அந்த தொடர்ச்சியை வாசிங்க. அப்படின்னா ரொம்ப அழகா எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை செய்யணும். அதாவது எது ரைட்டு, நன்மையா செய்யணும்னு அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? யூ நோ டு டூ குட் திங்ஸ் இல்லையா? ஒய் டோன்ட், ஏன் நீங்க மற்றவர்களுக்கு அதை செய்யாம குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? இப்போ 12வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுக்கும் ஆகும். இப்போ என் மனைவி எடுத்துக்கிட்டா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இல்லையா? வீட்டில் எந்த நேரமும் ஓடிட்டு இருக்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவி கிடைக்குமா, ஏதாவது ஒரு வகையில் எனக்கு. ஆனால் எத்தனை முறை பிரியமானவர்களே நாம அதை முன் போய் செய்கிறோம். சில நேரத்தில் சிலர் எப்படி சொல்றோம்னாலே, சிலர் வந்து நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல நம்ம அதை உணர்கிறோம். ஒருவேளை கணவனோட சிலர்கள் இருக்கலாம், ஆனால் இருந்து கொண்டு கூட இல்லை, தனித்து விடப்பட்ட சூழ்நிலையை போல சில நேரங்களில் பல நேரங்களில் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ மனுஷர் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில இன்னும் சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா வேற யார், மற்ற ஆட்கள் கிடையாது. அதற்கு காரணம் நான் தான். இன்னும் நான் நன்மையை பெற்றுக்கொள்ளலை. நான் வந்து ஒரு சின்ன காரியத்தை, அம்மா இருக்கிறாங்க, ஆனாலும் இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஒரு சாட்சியை போல நான் சொல்லுகிறேன். அதனுடைய பலன் என்னையும் இது வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது. அதனுடைய பலன் என்னன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக குடும்பங்களில் பிரச்சனைகள் நடைபெறும். அந்த நாட்களில் கல்யாணம் நல்லா கவனிச்சிக்கங்க, திருமணமான புதிதில் எங்கள் குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் வந்தது. அப்போது ஒரு முறை என்னுடைய மனைவியின் இடத்துல நான் தனியாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது, அப்போது ஒரு ஐபாட் மாதிரி வச்சுருந்தேன். அது இப்போ இல்லை, ரெக்கார்ட் கூட பண்ணேன். என் மனைவிக்கு தெரியாது. சோதிக்கும்படி தான் நான் இதை கேட்குறேன். நல்லா கவனிச்சிங்க, சோதிக்கிறேன் அவங்கள. என்ன சோதிக்கிறேன்னா, பேசாம தனியாக போயிடலாமா? இது பொதுவாக எல்லா குடும்பங்கள்லையும் வரும் இல்லை? ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தனியாக போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த ரெக்கார்டிங் அழுத்திட்டு தனியாக போயிடலாமா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொன்ன வார்த்தை என்னதுமா, சேச்சா அப்படி ஒரு எண்ணமே கிடையாது எனக்கு. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம், அது சரியாயிடும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு தெரியுமா?
அவங்க ஒருவேளை ஓகே சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பல குடும்பங்களில் ஏன்னா மனைவியானவன் தன் தங்கப்பனையும் தாயம் விட்டு இசைந்திருக்க கடவுள் அதெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் அதே வசனம் கனம் பண்ணுவாயாகவும் போட்டிருக்கு இல்லையா? அவங்க எங்கே போவாங்க? யாருமே இல்லை. அவங்கள யார் பார்த்துக்கிறது? இஃப் தே ஆர் டிபெண்ட் இல்லையா, உங்களை சார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி கைவிட முடியும்? பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை நம்ம செய்யறது இல்லை. சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டேன், கனத்தை குறித்து ஒரு செய்தியை கேட்டேன். அந்த செய்தியில் அவர் ஒன்று சொன்னார். கனம் பண்ணுறதுன்னா என்ன தெரியுமா? பெற்றோர்களை நீங்கள் தாங்கணும். உங்களை பெற்றவங்களை அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீங்க செய்யணும். அவன் ரெண்டாவது அவங்க சொன்ன சில காரியங்களை சொன்னாங்க. ரெண்டாவது சொன்ன தெரியுமா? எத்தனை பேர் மாமனார் மாமியாரை கனம் பண்றீங்க அப்படின்னாங்க. எனக்குள்ள கேள்வி வந்துச்சு ஆவியில, எங்க அம்மாவை நான் கனம் பண்றது போல எங்க மாமியாரை நான் கனம் பண்றேனா? வார்த்தையை நான் தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும்ல, மருமகள் அப்படின்னா என் மகள் இல்லை, ஏன்னா அவங்க மகள் எப்படின்னாலும் ஒரு நாளைக்கு வெளியே போயிடுவாங்க இல்ல, எல்லா பெண்களையும் திருமணம் பண்ணி கொடுத்தா ஆகணும். அதனால அவங்க போயிட்ட இடத்துல மருமகளா வரீங்க. அதே மாதிரி மகனா இருந்தாலும் அதே மாதிரி திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப நீ எங்களுக்கு எப்படி தான் வரீங்க? நீங்க எனக்கு இன்னொரு மகன், எப்படி இன்னொரு மகன்? அப்ப அவர் சொன்ன ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்றேன். ஒரு அப்பாவுடைய தங்கச்சி பிள்ளைக்கு அத்தை ஆகும் இல்லையா, அந்த அத்தை ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்க வீட்டுக்கு வரும்பொழுதுலாம் இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருப்பாங்க. என்னடா இது, நம்ம சொந்த அத்தை அப்பா கிட்ட அப்பாவுடைய தங்கச்சி வராங்க, அப்பா இடத்துல நல்லா பேசுறாங்க, ஆனா நம்ம கிட்ட அவங்க சரியாவே பேச மாட்டாங்களே, முகமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ ஒரு முறை இந்த பிரசங்கத்தை அவங்க அட்டன் பண்ணும்போது கனம் பண்ணணும் அப்படின்ற காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கொண்டு, சரி அவங்க அதை யோசிக்கல, அவங்கள அறியாமலே அப்ப நம்ம அத்தையெல்லாம் நம்ம வேற மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் அவங்க வரும்பொழுது அவங்க வாங்க அத்தை உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, என்னைக்கும் செய்யாதது ஒரு காரியத்தை அவங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சாங்களாம். பாருங்க, நாள் அடைவில் அவங்க அத்தை அவங்களோட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுதான், இவ்வளவு நாள் அந்த பிரிவினைக்கு காரணம் நான் அவங்கள கனம் பண்ணாதது. ஹல்லேலூயா. இது அவர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா? ஒருவேளை கிறிஸ்துவ அறிஞ்சவங்க நான் முந்தி செய்யறதா நீ முந்தி செய்யறதா, வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுகிறதுல ஒருவரை முந்தி கொண்டு செய்யுங்கப்பா. இன்னைக்கு மற்ற காரியங்கள்ல போட்டி போறோம் இல்லையா, ஒருத்தங்களை கனம் பண்றதுல நம்ம போட்டி செய்யணும். அப்பப்ப அதை நான் சொல்ல என்ன சொல்ல வரேன்னா, நான் அதை கேட்ட உடனே என் மனசு சொல்லிச்சு, உடனே என் மனசாட்சி சொல்லிச்சு, என்னால் முடிஞ்ச கணம் என்ன என்கிட்ட இருந்த சரி இப்போதைக்கு பண்ண முடிஞ்சதுல உடனே ஒரு 1000 ரூபாய் என்னுடைய மதரில் நான் காமிச்சிட்டு, அதனால் இவ்வளோ தான் அதை இப்போதைக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன். இந்த ஒரே நாளில் ஊழியக்காரங்க அவங்களுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு மேலே எனக்குள்ள இவரை கனம் பண்ணணும், இவரை கனம் பண்ணணும்னு எனக்குள்ள உணர்வு வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம கனம் பண்ணால் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். நிச்சயமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு காலையில் கர்த்தர் இதை பேசினாரு, யோசிக்கவே இல்லை, உடனே அனுப்பிட்டேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா நான் அதான் சொன்னேன் என் மனைவி கிட்ட, ஏன் தெரியுமா ஏற்றுக்கொண்டாங்க? கர்த்தர் எனக்கு சொல்லி நான் செஞ்சேன். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம், ஆண்டவர் இடத்துல நான் கற்றுக்கொள்கிறேன். அந்த சாட்சியை சொல்லி முடிக்கல பாருங்க, அதனுடைய பலனை அவங்க இன்னைக்கு வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. ஆமென், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு அவங்க ஒரு சின்ன தீர்மானம் எடுத்தாங்க தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும். என்னன்னா இன்னைக்கு வரைக்கும்னா அவங்க பிள்ளை பெறாத சூழ்நிலையிலையும் ஒரு நாளும் எங்க அம்மா அவங்கள தவறா பேசினதும் கிடையாது. பிள்ளை பெற்றெடுத்த பிறகும் அந்த பிள்ளைய வளர்க்குற ஒவ்வொரு காரியங்களிலும் அவங்களுக்கு முடியலனா கூட இல்லை, பிரயாசப்பட்டு சில காரியங்களை அவங்க முன்னின்று கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆனாலும் பிரயாசப்பட்டு முன்னின்று செய்வாங்க. அது என்ன பலன் தெரியுமா? அன்னைக்கு அவங்க இருதயத்தில் அவங்க செஞ்ச ஒரு சின்ன நன்மை இன்றைக்கு அவர்கள் பலனாய் பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு அவங்க இல்லப்பா நம்ம போயிடலாம்னா நிச்சயமா போயிருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா பிள்ளை வந்த சூழ்நிலையில நிறைய இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஆலோசனை கிடைக்காது. அந்த முதிர் வயதிலவர்களுடைய அந்த அரவணைப்பு, அந்த அன்பு, அது 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பிரியமானவர்களே, அதை நம்ம சரி செய்து கொண்டு நம்ம முன்னேறி செல்லணும். எனக்கு நிறைய பேர் நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அதை புரிந்து கொள்ளாததுனால. உண்மையானது என் வாழ்க்கையை தொட்டுச்சு. அன்னைக்கே செஞ்சேன், தாமதம் பண்ணல, அன்னைக்கே செஞ்சேன். எனக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரருக்கு அமிச்சது தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு அந்த ஊழியக்காரர் என்னை பார்க்கும்பொழுதுல இது வரைக்கும் கோபமா இருந்தவர், ஏன்னா இது கடவுள் சொல்லி செஞ்சதுனால இது வரைக்கும் கோபமா இருந்தவர் இல்லை,
என்னை பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிச்சுட்டு போகலாம், எனக்கு தெரியாது, அது நடக்கல. ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புவீர்களோ, நான் என்ன கேட்ட என்ன சொல்றேன், சும்மா ஒரு உதாரணத்தை அதனால வந்து சொல்லிடாதீங்க. ஒரு பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா ஒரு பாஸ்டரா என்ன எதிர்பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க, வீட்ல சொல்லுங்களேன். கீழ்படியணும், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைப்பேன். சில நேரங்கள்ல மாஸ்டர் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுங்க. ஒரு போதகனா நான் உங்க இடத்துல உண்மையா சொல்றேன், பணம் காசு பொருள்லாம் எதிர்பார்க்கல. என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா போதும், நான் பேசும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். உங்க எதுக்கு அதுவும் எது தெரியுமா, உங்க லைஃப் மாறிடும். நீங்க இதை செஞ்சுனா உங்க லைஃப் இப்படி ஆயிடுமா, மாறலாம் கேளுமா. நான் சொல்றேன், அந்த எஸ்பெஷலி அந்த மன்னிக்கிறது மறக்கிறது மாத்திரம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய வியாதிகளை நீங்க மேற்கொள்ள முடியும், தெரியுமா, நிறைய இழப்புகளை நீங்க மேற்கொள்ள முடியும். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நம்ம கண்டென்ட்டா இருக்கலாம், பட் அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தேவனை ஏன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில போறதுக்கு முன்னாடி எப்படியாவது அதை செஞ்சுட்டு போயிட்டு யோசிச்சா தெரியுமா? அவர் பெண்டிங்ல வச்சுட்டு போயிருந்தா மொத்த பேர் தனியா முடிஞ்சது. அவர் மன்னித்தே இஸ்ரவேலர்கள் படாத அவஸ்தைப்பட்டாங்க. அவர் மன்னிக்காம விட்டு இருந்தா நம்முடைய மன்னிக்கல. இப்ப இன்னொரு மனுஷன் இருக்கானா, மன்னிச்சிட்டா அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு என்ன வேணா சம்பவிக்கலாம்பா. இன்னைக்கு நைட்டு கூட எடுத்துக்கொள்ளப்படலாம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? அவர் ஏன் இறந்தாருன்னு அங்க பைபிள் அது மறைஞ்சிருக்கு, அதை கண்டுபிடி. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுக்கு கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார். ரெண்டே பேர் தான், யோசேப்போட இருந்தா யோசபாத்தோட இருந்தா. வேற யாரு கூட கர்த்தர் இருந்தாருன்னா அப்படியே பிரத்யட்சமா போல. ஆனா அந்த மனுஷன் 60 வயசுல ஆண்டவர் எடுத்துட்டாரு. நாளைக்கு அவன் போயிட்டான் அப்படின்னா என் இருந்தது அவன் தலைக்கு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஜெபத்தை பண்ணிட்டு, அதாவது உள்ளத்துல இருந்து வர மன்னிப்பு. நான் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது, ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார். தமிழ் உள்ளத்துல இருந்து வர மன்னிப்பு இல்லை, அது வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன். சில நேரத்தில் நம்ம பாஸ்டர் சொல்றதுக்காக நம்ம போய் சொன்னாலும் அவன் முகமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரியல் கன்விக்ஷன்ல வரல. ரியல் கன்விக்ஷன்ல வந்து நீங்க போய் கேட்கும்போது இல்லை, அதை அவங்க உள்ள மாத்திருக்காங்க. எதுக்கு நீ யா கேட்குற அப்படின்ற லெவலுக்கு அவங்க என்ன ஆகுனாங்க, அவங்க ஹார்ட் இல்லை அது வரைக்கும் நம்ம நிமித்தமா இல்லை, நம்ம மேல கடினமா இருந்த அவங்க இருந்தையும் லகுவானதை சதைவிடதாக. ஹல்லேலூயா. அதனுடைய பலன் நீங்க எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? நீங்க வர நாட்கள்ல உங்க வீடுகளில் அதை ஆசீர்வாதமா நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ, நான் அதை அந்த பிரசங்கத்துல அந்த ஆடியோல இப்படிதான் சொல்லியிருப்பேன். இப்படி நீங்க யோசிக்கிறீங்களா, நான் எதை செய்யறனோ அதை தான் எனக்கு மனுஷன் திருப்பி செய்வான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, புரியுதா? நான் எதை செய்யறனோ ஒரு மனுஷனுக்கு, ஆனா பைபிள் சொல்லுது இல்லையா, என்ன மனுஷன் எதை விதைப்பானோ, அப்ப நான் எதை செய்யறனோ அதை தான் எனக்கு ஒரு அவன் செய்ய மாட்டான், இன்னொரு மனுஷன் மூலமாய் செய்யப்படும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படின்னா நான் அந்த மனுஷனுக்கு நன்மை செய்வேனா தீமை செய்வேனா? இல்ல வர அந்த மனுஷனுக்கு நான் நன்மை செய்வேனா, அப்போ நான் அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன் இல்லையா? நான் என்ன ரிசீவ் பண்ணோம் சொல்றேன், எதை செய்ய விரும்புகிறீங்களோ. ஏன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், என்னை எல்லாரும் விசாரிக்கணும், என்னை எல்லாரும் நேசிக்கணும், என்கிட்ட எல்லாரும் அன்பா இருக்கணும். நான் ஒரு காரியத்தை சொன்னா வந்துல எனக்கு அவங்க வசனம் வாசிச்சாங்க இல்லையா, இல்லை சூப்பர் ஆண்டி, நல்லா கமான், நல்லா பண்ணலாம், என்கரேஜ் பண்றது இல்லை, அந்த உற்சாகப்படுத்துறது ஆவி. அது நம்ம எதிர்பார்ப்போம்ல, நம்ம யாருமே என்கரேஜ் கூட பண்ண மாட்டாங்க, நம்மளை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நமக்கு ஒரு தேவைன்னா வந்து கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கணும் மனசுல அந்த கேள்வியா அந்த வார்த்தையா நீங்க எழுதிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, அதை முதல்ல நீங்க செய்யணும். எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. அதை நீங்க செய்ய. ஒருவேளை உடனே நீங்க அடுத்த வாரமே வந்துல பாஸ்டர் நான் செஞ்சேனே பாஸ்டர், அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. சில காரியங்களுக்கு பலனை உடனே எதிர்பார்க்கறீங்க. நம்முடைய ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கே ஆண்டவர் போராடிட்டு இருக்கிறார் இல்லையா? எது வரைக்கும் போராடுறாருன்னா 70-80 வயசு வரைக்கும் போராடுறாரு. சில சில காரியங்கள் எல்லாமே சில காரியங்களை நம்ம உள்ளது எடுக்கிறதுக்கு 70-80 இயர்ஸ் வரைக்கும் போராடுறாரு. அந்த அந்த ஒரே வசனத்துல எல்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் முடிச்சுட்டாங்க. மனுஷன் ஆதலால், இந்த ஆதலால மறக்கக்கூடாது. ஏன் ஆதலால் சொல்றாருன்னா, உன் பிள்ளைக்கு நீ நல்லது தானே செய்யலாம்.
உன் பிள்ளைய குற்றவாளியா இருக்கிறியா? உன் பிள்ளைய கண்டம் பண்றீங்களா? உன் பிள்ளைக்கு தீர்ப்பு செஞ்சிருக்கியா? தீர்ப்பு செஞ்சா ஒரு தண்டனை கொடுத்தா அடுத்தது என்ன செய்ய கூப்பிட்டு அணைச்சிக்கிறா அணைச்சிக்க. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை நல்ல நன்மையை எப்படி செய்யணும்? எவ்வளவு கோபக்கார தகப்பனா இருந்தாலும், பயங்கரமா அடிக்கிற தகப்பனா இருந்தாலும், அடுத்த நிமிஷம்ல ஏதாவது சிலருக்கு அணைக்க தெரியாது, ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்து காசுல எல்லாம் அப்படிதான் தெரியும். தகப்பனுடைய ஆண்களுடைய அன்பு இல்ல, ஏதாவது வாங்கி வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் தெரியும். நீ செய்றீங்கல்ல உங்க பிள்ளைகளுக்கு, பொல்லாதவர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுக்கணும்னா, பிரியமானவர்களே அதான் சொல்ற ஆதலா மனுஷன் உங்களுக்கு மற்ற சகோதரங்களுக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல, நீங்க நன்மையை செய்ய பாருங்க. உங்க பிள்ளைக்கு செய்யறது போலவே இல்லை, ஏதோ சரி அதுக்காக சொல்லுவோம். உங்க பிள்ளைக்கு 1000 ரூபாய்க்கு செய்றீங்கன்னா மற்ற யாருக்கும் நீங்க செய்யணும் அப்படின்னு யோசிச்சு அது 250 ஒரு சின்ன கிஃப்ட் தெரியுமா? சில நேரத்தில் ஒரு சின்ன காரியம் இல்லை, ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருது. எஸ்பெஷலி இந்த ஏழை குடும்பம் என்ன கணவன் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளவு காஸ்ட்லியான இருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க, ஏதோ பெரிய விலையுயர்ந்த பொக்கிஷம் மாதிரி கட்டிக்கலாமா. நான் சொல்றது சுத்தியுள்ள நல்ல ஸ்திரீகள். சிலர் குறை சொல்றாங்க, அதை நான் சொல்லுவேன். நாம தேவ பிள்ளைகள், நாம எல்லாம் நல்ல பிள்ளைகள், கரெக்டா? அதே இல்லையா பிரியமானது, அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும், இதுவே தீர்க்க தரிசனம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. நீ எதை எதிர்பார்க்கிறியோ அதை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.